டென்ஷன் ஆயிட்டாரு. ஐயா அதெல்லாம் பேச்சு கிடையாது, நீங்க என்ன சொன்னீங்க, எந்த ஆசையா இருந்தாலும் சொல்லுங்க, அதை நாங்க நிறைவேற்றி கொடுத்துருவோம், இது எங்க நாட்டுடைய சட்டம்னு நீங்க தான் சொன்னீங்க. அது 1 மாசம் ஆனாலும் பரவாயில்ல, 2 மாசம் ஆனாலும் பரவாயில்ல, நாம் ஆமலும் சாப்பிடாம தூக்குல தொங்க மாட்டேன்னு சொல்லி நம்மளும் ஒத்த கால நிக்கிறியான். சரி, உடனே நீதிபதி மேற்கொண்டு டென்ஷன் ஆகி, சரி பரவாயில்ல 6 மாசம் கழிச்சு இவனை தூக்குல ஓடுங்க, தூக்குல போறதுக்கு முன்னால அவன் கேட்ட மாம்பழத்தை வாங்கி கொடுத்து சாப்பிட வச்சு அவனை தூக்குல ஓடுங்க அப்படின்னு சொல்லி தண்டனையை தள்ளி போட்டுட்டே நம்மாளு. சரி, அடுத்து 2வது ஆசை என்னப்பா அப்படின்னு சொல்லி நீதிபதி கேட்கிறாரு. நம்மால அதுக்கு அவசரப்படாம பொறுமையா, ஐயா நான் செத்ததுக்கு அப்புறம் இவங்கள மாதிரி அங்க போதீங்க இங்க போதீங்கன்னு நான் சொல்ல மாட்டேன், நான் செத்ததுக்கு அப்புறம் என் உடம்ப உங்க சமாதி பக்கத்துல போதீங்கன்னு சொல்ல. நீதிபதிக்கு நெஞ்சு வலி வந்துருச்சு. அப்பனா இவனுக்கு முன்னால நாளடா சாகனா, டேய் இவன் எந்த நாட்டுக்காரன்டா, தமிழ்நாட்டுக்காரன், டிக்கெட்டை வாங்கி கொடுத்து இவனை ஊருக்கு அனுப்புடா, இவன் மூஞ்சிலே முழிக்க கூடாது, இவன் இருந்தா என்னைய கொண்டு போடுவேன் அப்படின்னு சொல்லி டிக்கெட்டை வாங்கி கொடுத்து ஊருக்கு அனுப்பிட்டாங்க. அதுல நம்மாலும் பொழைச்சு வந்துக்கிட்டான். அப்ப எங்க போனாலும் வாழ்க்கையில சமாளிக்க கத்துக்கிறனோ, சமாளிக்க கத்துக்கோங்க. மாப்ள வீட்டுல உங்க அக்காவை சமாளிக்க முடியல, என்ன பண்றது, வெளிநாட்டுக்கு போங்க. ஆமா, அங்கிருந்து மறுபடியும் இங்க வாங்க. ஆனா பாப்பா வர்றதுக்கு முன்னால ஹலோ ஹலோ தொம் ததகட தகம் தோம் தொம் ததகட தகம் தோம் தொம் ததகட தகம் தோம் தொம் ததகட தகம் தோம் ததம் ததம் ததகட தோம் ததம் 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 ததகட தோம் ததம் ததம் ததம். உனக்கென்ன மேலே நின்றாள் ஓ நந்தலா,
திண்டுக்கல் மாவட்டம் வண்ணாவட்டியைச் சேர்ந்த நாடக ஆசிரியர் ரகுராம் அவர்கள் எனக்காக ரூபாய் 100 அன்பளிப்பாக கொடுத்துள்ளார்கள். அன்னார் அவர்களுக்கு நன்றி. பி மாரிமுத்து பிட்டர் என்பனர் அவர்கள் 100 அன்பளிப்பாக கொடுத்துள்ளார்கள். மனமார்ந்த நன்றி. சொல்லியாச்சு.